ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாக் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி காலையிலே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் உள்ளே வைக்கக்கூடிய ஒரு ட்ரே. இது வந்து கீழே வாஷ் பேசின் பக்கத்தில் இருக்கும். டக்குன்னு ஏதாவது ரெடி ஆகிறதுக்கு சீப்பு பொட்டு அந்த மாதிரி எசென்ஷியல்ஸ் மட்டும் இருக்கும் இதில். அதே மாதிரி ஒரு பாட்டில் எண்ணெயும் வச்சுருக்கேன். இது வந்து மகாமகிக்கு காலையில் ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்போது எண்ணெயும் அப்ளை பண்ணுவேன்ல, அதனால அது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருப்பேன். ஸோ டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி. ஸோ அந்த ரெசிபி சேனலுக்கு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து பண்ணாங்கன்னு ரொம்ப வீடியோக்கு முன்னாடி நான் சொன்னேன் தெரியுமா, முழு கோதுமை இருக்குது தெரியுமா, அந்த கோதுமையை வச்சு எங்கள் அம்மா அரைச்சி ஒரு தோசை பேட்டர் பண்ணுவாங்க. அந்த தோசை வந்து என்ன சொல்ல, இப்போ கோதுமை தோசை இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணும்போது குக் ஆகுறதுக்கு ஒன்று டைம் ஆகும், இன்னொன்று நம்ம அதில் வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுவோம். இது வந்து கம்ப்ளீட்லி நம்ம ரெகுலர் தோசைக்கு ஆல்டர்னேட்டிவ். ஸோ இது வந்து நான் வந்து அரிசியும் போடாமல் வரகு அரிசி போட்டு அரைச்சிருக்கேன். இந்த ரெசிபி என்னோடய ரெசிபி சேனலில் வந்துடும், சரியா? நீங்கள் அதனால் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டயபெட்டிக்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்தி. முழு கோதுமையும் வரகும் ஊற வச்சு அரைச்சி, நீங்கள் புளிக்க வேண்டாம், புளிக்கெல்லாம் வைக்கவே வேண்டாம். நான் நேற்று நைட்டு ஊற வச்சேன், இப்போ காலையில் மிக்சியில் தான் அரைச்சேன். கிரைண்டர் தேவையில்லை, மிக்சியில் அரைச்சி இப்போ டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக சுட்டுற போகிறேன். ஓகே, ஸோ இந்த ரெசிபி வந்து என்னோடய ரெசிபி சேனலில் வந்துடும். அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மகாக்கு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மகாக்குன்னு இல்லை, எங்கள் எல்லாேருக்கும் சேர்த்து தான். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தூய மல்லி அரிசியாக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் கொடுங்க. ஆக்சுவலி எனக்கு தூய மல்லி அரிசி நல்லதுன்னு தெரியும், ஆனால் அது என்னது, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எனக்கு தெரியாது. அதனால் உங்கள் யாருக்காவது அந்த அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ரைஸை நான் வந்து இது வந்து வடிக்கிறது ரொம்ப நல்லது, ஆனால் நான் இன்னும் அந்த ப்ராசஸ்க்கு ஃபெமிலியர் ஆகலை. அதனால் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுருவேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கீரையை வச்சு தான் பண்ண போகிறேன். ஒரு பருப்பு கறி மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் மகாக்கு. ஓகே, ஸோ அதுதான் இன்றைக்கி போயிட்டே இருக்குது. என்னோடய ரெசிபி சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை செக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்து உள்ளே வச்சுவோம். இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து ரைஸ் நான் இப்போ வந்து மிந்தி யூஸ்வலாக ரைஸ் மோடில் வச்சுட்டு இருந்தேன். அது ரொம்ப டைம் ஆகுது, ஒன்று பாதி சமயம் குழஞ்சி போயிடுது. அதனால் ப்ரெஷர் குக்கர் மோடில் 5 மினிட்ஸ் வச்சுட்டேன்னா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் லஞ்சுக்கு வந்து கீரை பருப்பு அப்படின்னு சொல்லலாம், பாலக் தால். ஓகே, ஸோ அதுதான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து ஒரு கப் துவரம் பருப்பு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு வேண்டி வச்சுட்டேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாத்தையும் நம்ம வதக்கிடலாம். ஸோ நான் வந்து ஒரு கேசரோவில் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப குறைவாக தான். ஏன்னா எப்படியும் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யில் தாளித்து விடுவோம், அதனால் ஃபஸ்ட்டு குறைவாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த ஆயிலில் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன், 2 தக்காளி. இந்த 2த்தையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இது வதங்கட்டும். வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கோம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பாலக்கீரை ஒரு பெரிய கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ கீரை கொஞ்சம் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாகவே போடுங்க, ஏன்னா அது அப்படியே சுருங்கிடும். ஸோ பாலக்கு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுறோம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். ஸோ நம்ம கீரை வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்கடையில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து லாஸ்ட் விலாக்லேயோ அதுக்கு முந்தின விலாக்லேயோ கேட்டிருந்தேன், ப்ரெஷர் குக்கரில் வந்து பருப்பு வைக்கும்போது எப்போவுமே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதுங்க, அதனால் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வைப்பேன், ஏதாவது டிப் இருந்தால் கொடுங்கன்னு. ஸோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க,
பருப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஃபுல் பாயில் வந்தோடனே எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சா வராது. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி துவரம் பருப்பை நல்லா கழுவி போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஃபுல் கொதி வந்துச்சு. கொதி வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஃபோமியாக வந்து நான் அதை என்ன பண்ணேன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு ஃபுல் கொதி வந்தோடனே எண்ணெய் ஊற்றினோன்னே அது அப்படியே ஃபுல்லாக இதாக மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பொங்கிட்டே இருந்தது அப்படியே சப்சைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் வச்சேன். யூஸ்வலாக இது ஃபுல்லாக வெளியே வரும், பட் இந்த வாட்டி வந்து வெளியே வரல, இங்கே மட்டும் வந்திருக்கு. பட் எனக்கு பெருசாக லீக்கிங் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அதனால் இந்த டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கீரை போட்டது எல்லாமே நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து மசாலா பொடி போட்டுடலாம். ஸோ 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் வந்து சில்லி பவுடர் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா நிறைய போட்டுக்கோங்க. ஜீரக பொடி 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பருப்பு வந்து ப்ரெஷர் அடங்கினோன்னா நம்ம கம்பைன் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்மளோட கீரை வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆயாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் ஒன்றா கலந்து வரட்டும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் பருப்பு வந்து எப்போவுமே நல்லா திக்காகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ பருப்பு தாலுக்கெல்லாம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் புளி. ஸோ அதுதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறது. கொஞ்சம் புளிப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் இருக்கணும், அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக ஸ்வீட் கூட இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போதும். இது எல்லாமே இந்த டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பட் இந்த சுகர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியே ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா இது எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறேன். இப்போ இதில் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு எதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டேஸ்ட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. இனி இது கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம தாளிப்புக்கு வந்து பருப்புக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் நெய் ஊற்றி தான் வந்து சீசனிங் முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். ஏன்னா நெய்யில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா கடுகு. இந்த 2 பொரியட்டும். 2 வரமிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு 6 பல்லு பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து இது எல்லாமே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகட்டும். இந்த கார்லிக் எல்லாம் ஸோ கார்லிக் வந்து தாலில் போட்டு சீசனிங் அந்த இதில் தாளிப்பில் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டேன். அடுப்பை அணைச்சிட்டேன், அதனால் தீஞ்சு போகாது. இப்போ நம்மளோட பருப்பு இங்கே வந்து கொதிச்சிட்ருக்கா. இந்த தாலுக்கு மேலே நம்மளோட சீசனிங்கை ஆட் பண்ணிடணும். ஸோ அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். ஒன்று இன்னொன்று வந்து டேஸ்ட்டுக்குமே. அந்த நெய், பூண்டு, அந்த காயப்பொடி, ஜீரகம் எல்லாமே இந்த தாலுக்கு வந்து வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்குங்க. இதை ஒரு தடவை இந்த கீரை தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. மேலே ஒரு லேயர் ஆயில் மாதிரி ரெட் கலரில் ஃப்ளோட் ஆகுது. ஸோ
ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்பினச் தால் வந்து நீங்கள் ரைஸு கூட ரொட்டி கூட சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்ஃபேக்ட் இது லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். மெயினாக எனக்கு ரைஸும் வச்சுருக்கேன். ஓகே, தால் ரெடி. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கீரை தால் வந்து ரெடி. எப்போ மகாக்கு வாட்டர் பாட்டில் மட்டும் தண்ணி இடம் பேக்கில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 சப்பாத்தி எந்த வித எண்ணெயும் இல்லாமல் ஃபுல்கா மாதிரி போட்டுட்டேன். ஃபுல்கா இல்லை, ரொட்டி மாதிரி தான், பட் எந்த வித ஆயிலுமே விடலை. அதுக்கப்புறம் ஒரு பவுல் வந்து தால். இதுதான் என்னோட லஞ்சு. That's my actually favorite. Isn't the I kind of find the Midnight Sun season a little more tight, a little harder? Do you agree? Summer? Yeah. Yeah. It's like, you know, it's very simple example. When you go to on the beach in summer, you lie. கிட்டவா நிறைய ஸ்டார் லைட், நிறைய லைட், நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ. அத கடையில பார்த்தேனா நிறைய வச்சிருந்தாங்க. சரி, அது எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ அப்போமா வைக்கலாமா? அப்போ இன்னைக்கு நைட் வைக்கலாம். நைட் வைக்கண்டா? அப்போ நைட்டு இங்கே வா உட்கார். ஸோ வாட், நைட்டு ஃப்ரீ தானே. ஹாய் மகா. நீல் டவுன் போட்டிங்களா? ஏன் கொக்கோ விளாண்டியா? ஜாலியாக இருந்தது. போய் குளிங்க. சிங்கம் ஒன்று பூறப்பட்டது. சும்மா குளிச்சாச்சுனா நல்லா ஹாட் வாட்டரில் சும்மா தண்ணி ஹாட் வாட்டர் வருது. பாரு, அழகா இருக்குது. இங்க பாரு. இப்போ ஈவினிங் ஆகிருக்கு. நான் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். ஸோ காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். காலையிலே பார்த்திங்கன்னா காஃபி வந்து கம்ப்ளீட்லி தீந்துருச்சு. ஸோ எப்படி அதை கவனிக்காமல் விட்டேன்னு தெரியல, சுத்தமாக முடிஞ்சிருச்சு. அதனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் போட்டு காலையில் ஜஸ்ட் பிளாக் காஃபி குடித்தேன். இப்போ ஈவினிங் வந்து நல்ல ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டு மிஸ் மேலே வரைக்கும் பொங்கிடுச்சு.
விட்டுருந்தா பாஞ்சிருக்கும். ஸோ ஈவினிங் வந்து ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்கலாம்னு நினச்சேன். அப்போ என்கிட்ட இவங்க வந்து எனக்கு டிவைன் ஃபுட்ஸ் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் இது எனக்கு பிடிச்சிருந்ததுனால எனக்கு ஃப்ரெஷ் பேட்ச் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அதை போட்டு சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபி. ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து என்னோடய ஃபேவரெட். எனக்கு வந்து இவங்களோடது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கம்ப்ளீட்லி ஃபில்டர் காஃபி டிகாஷன். இதை ஊற்றி சுகர் போட்டு பால் ஊற்ற வேண்டியதான். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அண்ட் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்றேன். நான் காலையில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணல. நம்ம சேனலில் கிவ்அவே ஓடிட்டுருக்கு டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும். ஸோ அந்த வீடியோவை லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிவ்அவேல என்ட்ரு ஆகிடுவீங்க. ஸோ நான் இப்போ போய் காஃபியை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறேன். Maggie, makan ba? அது எண்டு மட்டும் வை. படக்கு வச்சிருக்கியா? Golden fountain. The lightning golden. Golden
golden fountain, sky setting, get something. Ball from the sky. அப்பா விட போறா. வந்துரு புஷ்வானமா. ஏய் அந்த பேர் மகி மகா அந்த பேர் அதுக்குள்ள இருந்து என்னமோ வெளியே வந்து விழுந்துருக்கு. அதான் லைட்னிங் பால். கிட்ட போகாதீங்க வெடிச்சிரும். ஆக்சுவலி அந்த வெடிக்குள்ளாடி இருந்து அது லைட்னிங் பால் அப்படின்னு ஒரு வெடி, அதுக்குள்ள இருந்து 2 பலூன் விழுந்துச்சு. அதுல வந்து லைட் எரியுது. சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி கார்த்திகை அடை. இனிப்பு அதுக்கப்புறம் காரம் 2 வெர்ஷனும் நான் இந்த ரெசிபியில் காணிக்கிறேன்.